நம்ம ஜனகண மனகதி பாடினார். அவர் யார்? அவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் எந்த நூலில் அது செஞ்சுருக்கிறாரு? அவர் செய்த அந்த நூல் பேர் கீதாஞ்சலி. கீதாஞ்சலியில் ஒரு ஓமை காட்டுகிறார். அவர் ஒரு கவி திறத்தை காட்டுகிறார். என்ன திறம்னா, நல்ல இருள் இருக்கும்போது இந்த மின்மினி பூச்சிகள்லாம் இருந்தது இல்லையா? இந்த மின்மினி பூச்சிகள்லாம் என்ன பண்ணிச்சான், நான் போய் இருட்டை நீக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்முனைப்போடு வந்துச்சான். அப்படி வந்து பார்க்கும்பொழுது அது இருந்த உடனே அதனுடைய இருட்டை போக்க முடியல. ஏன்னா மின்மினி பூச்சிகளை சின்ன வெளிச்சம். இதெல்லாம் பார்த்தோன்னே விண்மீன்கள் பார்த்து சிரித்ததான், இந்த மின்மினி பூச்சியாக போய் இருட்டை போக்க போகிறது, இப்போ நாம் போய் அந்த இருட்டை போக்கி விடலான்னு அந்த விண்மீன்களாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் மேலே அப்படியே ஜொலித்தனவாம். அப்போ அதையும் ஜொலித்த உடனே அந்த விண்மீன்களாகிய நட்சத்திரங்கள் இருள் போக்கி விடுமா? அப்போ அதையும் போக்காமல் இருக்கும்பொழுது அப்போ தான் நிலாவாகிய சந்திரன் என்ன வந்ததுதான், ஒரு நிலா, அவன் இந்த இருட்டை எல்லாம் போக்கி விடலாம் என்று வந்தானான். அப்படி வரும்பொழுதும் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருட்டு முழுதும் போயிடுமா அப்படின்னு பார்த்தா போகாது. அதோடு அவர் நிறுத்தி விடுவார். அவர் எப்படி நிறுத்துவார்னா, அந்த சந்திரன் இருட்டை போக்கினான் என்பது போல் அந்த மொழியில் அந்த கவிதை நிறைவு கூறும். ஆனால் நாம் அதற்கு மேலும் நம்ம அந்த சைவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இருள் எப்போ அகலும்னு கேட்டால், சூரியன் வரதான் எல்லா இருளும் நீங்கும் என்பது தான். அதற்கு மேலேயும் இப்போ நம்ம ஒரு தமிழ் கவிஞனாக இருந்தால், ஒரு சைவ கவிஞனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்னா, அதற்கு மேலும் சூரியன் வரதான் இருள் நீங்கும் என்று அங்கே சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அங்கேயே நிறுத்தி இருப்பார். அது அப்படி இருக்கட்டும். அதனால் அந்த செய்தியும் இங்கே நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கலாம்.